Hello friends, welcome to Sharu Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி சம்மர் ஸ்பெஷலான ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய போறோங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். இது அப்படியே கொதி வரட்டும். இது கொதி வர சமயத்துல ஒரு மிக்சிங் பவுல் வச்சு 3 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கூடவே 50 ml பால் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். கட்டிகள் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பால் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்துல இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் நம்ம கரைச்சி வச்ச கஸ்டர்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச கஸ்டர்டை சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாலும் கஸ்டர்ட் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆனதும் மிக்சிங் பவுல்ல கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் 250 கிராம் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்க சுவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்குங்க. சர்க்கரையை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்ச பாலில் பொடியாக கட் பண்ண கருப்பு திராட்சை சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண செவ்வாழை சேர்த்து பொடியாக கட் பண்ண ஸ்ட்ராபெரியும் சேர்த்து பொடியாக கட் பண்ண மாதுளத்தையும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண ஆப்பிளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மணி நேரம் நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க பர்ஃபெக்டான ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இது சம்மர் டைமில் குடிக்கவும் நோம்பு திறக்கவும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. இந்த டேஸ்டான ரெசிபி வீட்லையும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.